நாங்கள் மனித சத்தத்தை தயவு செய்து கேட்க வேண்டாம் ஆண்டவரே. தெய்வீக வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும் சுவாமி. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவரே உணவாய் மாறட்டும். நிறைய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் படகு கிடக்கு ஓட்ட வேண்டியதாக இருக்குதுன்னா, இல்லைன்னா வேற ஒருத்தன் ஓட்டிகிட்டு போயிடுவான் அவங்கள. தூக்கம் என்பவன் என்ன செய்வான், கொஞ்சம் அப்படியே கடத்திட்டு போயிடுவான். அப்புறம் நான் கண்டுபிடிச்சி போய் ரிப்போர்ட்டை கொடுத்து தேடி கண்டுபிடிச்சி உங்களை மீட்டு கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், உங்கள் ஆராதனையில் இருக்கேன் அப்படின்னு யாராவது புதுசாக வந்திருக்கீங்களா? முதல் முறையாக சிஸ்டர் வந்திருக்காங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? தம்பி சூப்பர். ஒரு நிமிஷம் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? விக்டோரியா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல்லா? ஓகே, சரி, நான் பிறகு உங்ககிட்ட பேசுகிறேன். தம்பி வந்திருக்கிறது மகிழ்ச்சி. பேர் மறந்துட்டேன் ராஜா. நந்தகுமார் வந்திருக்கிறது மகிழ்ச்சி. ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை அற்புதமாக ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொன்னால் அது நடக்காமல் இருக்காது. நிச்சயமாக உன் வாழ்க்கையை பலர் ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. இயேசு உன்னோடு கூட இருப்பதை பார்ப்பார்கள். நீ விடுவிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனாய் இந்த உலகத்தில் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவாய் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. எஸ், நம்ம அப்படியே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய சபைக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. ஆண்டவரே, இவர்கள் பக்கத்திலோ சமீபத்திலிருந்து வந்திருந்தாலும் ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய தேவைகள் ஆவிக்குரிய காரியங்களை அப்படியே நிறைவேற்றும். ஆசீர்வதி. நந்தகுமாரை ஆசீர்வதியும். கிருபையினால் நிரப்பும் சுவாமி. அவன் எழும்பி நிற்கட்டும். அவனை இதுவரைக்கும் தொந்தரவு செய்த ஆவிகள் ஓடினதே நன்றி. அவன் ஆண்டவரே உமக்கென்று நின்று பிடிக்கட்டும் சுவாமி. இந்த ஊர் அவனை பாராட்டி மகிழட்டும். அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்வு எடுத்துக்காட்டாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த புதுசாக வந்தவங்களுக்குலாம் அல்லேலூயா சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னையா அல்லேலூயா, நீங்களாம் அல்லேலூயானா? அல்லேலூயாங்கிறது பைபிளில் இருக்கிறது. அல்லேலூயாங்கிற வார்த்தை என்ன வார்த்தை? வேதத்தில் இருக்கிற வார்த்தை. சரி, அதோடு நின்ட்டா பரவாயில்ல. சொர்க்கத்து வார்த்தை. சொர்க்கத்திலேயே அல்லேலூயான்னு சொல்லி தான் ஆண்டவரை கும்பிட்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயானா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அல்லேலூயான்ற வார்த்தைக்கு புகழ் உமக்குத்தான் நான் அர்த்தம். துதி உமக்குத்தான் அப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்பாவை அடிக்கடி துதிக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் இடது கையை நான் தூக்கினால் என்ன சொல்ல வேண்டும்? வலது கையை உயர்த்தினால் ஆமேன்னு சொல்ல வேண்டும். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல இருக்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரைட். மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம எப்பவுமே. ஆமென். வசனத்தையும் மகிழ்ச்சியாக கேட்போம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது எல்லாம் முடிந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? உன் துக்கமெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க, என் துக்கமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. என் துயரமெல்லாம் ஓடி போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். துக்கமும் துயரமும் இயேசுநாதர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டாருன்னு வேதம் சொல்லுது. அவர் என்ன செஞ்சாரா? சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் வேகமாக வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தில் தேசத்தை மையமாக வைத்துத்தான் இந்த வசனம் ஆரம்பித்திருக்கிறது. திரையில் அந்த வசனத்தை போடுங்கப்பா. திரையில் அந்த வசனம் வரட்டும். அது இன்னொரு முறை சத்தமாக வாசிக்கலாமா? 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். எல்லாம் வலது கருத்தை பற்றி சொல்லுங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தானா?
வசனம் கேட்கறதுல மகிழ்ச்சி தானா? ஓகே, தொடர்ந்து நாம் கவனிப்போம், தொடர்ந்து நாம் தியானிப்போம். அற்புதமான வார்த்தை கர்த்தர் இந்த அருமையான வருஷத்துக்கு நமக்கு தந்திருக்கிறார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன சொல்லுங்க? வா, பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? இதுவரைக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் கணக்கே தெரியல. இனிமேல் தான் யோசிக்க போகுது. ஐயோ ஐயோ, அப்படி ஒரு காலம் நடக்காது. எல்லாமே ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியே ஒவ்வொரு வருஷத்தையும் தருகிறார். நம்ம தான் எங்கேயாவது துக்கத்தில் போய் மாட்டிக்கிறோம். கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் வைக்கும்படித்தான் வைத்திருக்கிறார். நம்மளா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம துக்கத்தில் மாட்டிக்கிறோம். நீ சொல்லுங்க, கர்த்தருடைய வழியில் நடந்தால் ஒரு நாளும் துக்கம் என்னன்னு செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. நான் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஃபாதர் பெக்மன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முட்டி போட்டுடுறான். அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். ஏன்னா அவர் மேலே இருக்கிற அபிஷேகம். அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை திட்டினாலும் சிரிப்பார். ஆமாம், ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்ம மேலேயும் இருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை வச்சுருக்கார். நீங்கள் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடிந்தது. ஆமேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. பக்கத்து கைக்கிட்டு சொல்லுங்கள், எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ போயிட்டு வரோன்னு கிளம்பிடாதீங்க. நான் சொன்னது உங்கள் துக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு, துயரமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் சுமக்கணும்னு அவசியமே இல்லை. ஆமேன். அதனால் நான் துக்கம் வராதுன்னு சொல்லலை, மேற்கொள்கிற வழியும் ஆண்டவரே சொல்லி தருவார். ஆமேன். ஆமேன். துக்கம் வருமா வராதா? அவன் கொடுத்துட்டு அவன் வேலை. அது எவன் வேலை? அவன். உங்களுக்கு தெரியுமில்ல அவனை? தெரியுமா தெரியாதா? அவன் வேலை என்ன? துக்கமாக அனுப்பிச்சுட்டு இருப்பான். டெய்லி லெட்டர் போடுவான் நமக்கு. அவ்வளோ பிரியம் நம்ம மேலே. டெய்லி லெட்டராக அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பான். நமக்கு வாங்கி வாங்கி கிழிச்சு போட வேண்டியது தான். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் லெட்டரை வாங்கி என்ன செய்யுங்க? கிழிச்சு கிழிச்சு போடுங்க. ஆமேன். ஏன்னா அவன் வேலை எனக்கு துக்கத்தை அனுப்புறது, என் வேலை சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மகிழ்வார்கள், கொள்ளையை பங்கிடுவார்கள். அப்படின்னா எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. அவ்வளோ நீங்களாம் இனிமேல் காணிக்கை என்றதுக்கு உங்களை தான் விட போகிறேன். ஏன்னா அவ்வளோ வரப்போகுது. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமேன். ஆமாயா, இனி மிஷின் வாங்கி தான் என்ன போகிறோம். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் தலையை சொஞ்சிக்கிட்டே சொல்றார், கொடுத்துட்டாலும். ஐயோ, நான் நம்புறையா நீங்க அப்படிதான் கொடுக்க போறீங்க. Praise the Lord. ஏன்னா அப்படி ரிசீவ் பண்ணா தானே கொடுப்பீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் யோசித்து சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மறந்துட்டீங்க. உங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது பல தேசங்களை குறித்து எனக்கு காண்பித்தார் ஆண்டவர். லிசன் மீ. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற தேசம் இந்தியா எவ்வளவு சமாதான தாபரமாக இருக்கிறது பாருங்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு காலத்திலே அதை குறித்து சொல்வார்கள், சொர்க்கத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, ஸ்ரீலங்கா போனால் ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஆனால் இன்று தேசம் சுக்குநூறாய் உடைந்து போயிருக்கிறது. தேசத்தில் ஜனங்கள் லட்சக்கணக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இப்போ நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஏன்? அப்பாவி ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிற அந்த தேசத்துக்கே சாபம். அது அப்பாவி ரத்தத்தை சிந்தி அந்த தேசம் பாழ்பட்டு போயிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆப்கானிஸ்தான் என்று ஒரு அழகான தேசம் இருந்தது. அதை தீவிரவாதம் என்கிற ஒரு காரியத்தினால், மதவாதத்தினால் குண்டுகளை போட்டு அழித்து நாசம் பண்ணிவிட்டார்கள். சோமாலியா என்ற ஒரு அழகான தேசம் இருந்தது. அதை
கெடுக்க வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணியே அங்கே அந்த அழகுகளை அழித்து அவருடைய வளங்களை கெடுத்து நாசம் பண்ணினார்கள். இப்படி பல தேசத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். சில கணக்கெடுப்புகளை நான் வாசிக்க நேர்ந்தது. கவனியுங்கள், எத்தனை பேர் ஈராக்கை பற்றி தெரியும்? எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு ஈராக். ஆனால் ஈராக்கை இன்று போய் பார்ப்பீர்களானால் அதை போல ஒரு பஞ்சமும் பட்டினியும் தாண்டவம் ஆடுகிற ஒரு தேசம் இருக்க முடியாது. அவ்வளவு வளங்களும் நிறைந்த நாட்டுக்குள்ளே எப்படி இவைகள்லாம் நடந்தது? காரணம், அந்த ஜனங்களுடைய காரியங்களை கண்டு பிசாசு அவர்களுக்குள்ளே நுழைந்து அவர்களை கெடுத்து விட்டான். ஆனால் நீங்களும் நானும், இந்தியா 83-84 மடங்கு அமெரிக்காவை விட கீழே இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஜனங்களே, நீங்கள் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்கள். நீங்க தேவனை நோக்கி ஜெபித்து என் தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவதை தயவு செய்து நிறுத்தி விடாதிருங்கள். இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம் நீங்க தான். ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த தேசத்துக்கே அவனே ஒன்று சொல்லட்டுமா? ரஷ்யா முன்னாடி இருக்கிறனால சொல்கிறேன், ரஷ்யா இல்லைன்னா இந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யாது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி தான் ஒவ்வொரு பேரையும் நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லைன்னா அந்த தேசத்தில் மழை இருக்காது. நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆள் பாருங்க. நம்ம முழங்கால முடக்கினாதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவ்வளவு முக்கியமான மக்கள் நீங்கள். ஐ கேன் சே தட் யூ ஆர் an ambassador for peace. சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம தெருவில் நீங்கள் இருக்கிறனால தான் சமாதானம் இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம சர்ச் இப்போ நம்முடைய இடத்துல நடக்கலை, இங்கே நடக்குது. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அழுறாங்க. ஐயா, என்னையா இங்கே ப்ரேயர் நடக்கலையா? பக்கத்தில் சதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ தான் புதுசாக வீடு கட்டிட்டு வந்தார். அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயோ அவங்க ஒய்ஃப் போகிறாங்க, இங்கே ஜெபம் நடக்கலையா பாஸ்டர், எப்போ நீங்கள் திரும்பி வந்து இங்கே நடத்துவீங்க? அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியுது அங்கே இருந்தால் தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய மனைவியின் சகோதரி அவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. நம்ம வீடு சர்ச்செல்லாம் கட்டுறதை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்களாம், மேலே அப்போது என்ன ஒரு நாள் கேட்டார், என்ன சார் மேலே என்ன பண்ண போகிறீங்க? இல்லை கொஞ்சம் தங்குறதுக்கு ரூமெல்லாம் கட்டுவோம், பாஸ்டர்ஸ் வந்தால் தாங்க. அவருக்கு ஒரே பயம், எங்கே இவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஏன் பணம் போயிருதுன்னு இல்லை, ஐயோ இவங்க போயிட்டா என் வீடே நாசமாக போயிடுவேன். சொல்லுங்க ஒரு ஆமேன். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த தெருவில் இருக்கிறனால தான் அந்த தெரு இன்னைக்கு சமாதானமாக இருக்குது. சோத்திரம் போடுறதுனால தான் அந்த தெருவில் ஆசீர்வாதம் வருது. காபா ரா சூனாமா சந்தராபா போடு அல்லேலூயா. அப்போ எவ்வளோ முக்கியமான ஆள். ஆமேன். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, இந்த ஊருக்கே ஆசீர்வாதம் நம்ம தான். நம்ம இருக்கிறனால தான் இந்த ஊரில் பணம் இருக்குது. இன்னையே சொல்கிறீங்க, எங்கள் ஜோபில் இல்லை, எங்கள் ஜோபில் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நீங்கள் இருக்கிறனால தான் இந்த ஊரில் ஆசீர்வாதம் உண்டாகுது, அரிசி விளையுது. நான் சும்மா சொல்லலை, இதெல்லாம் தீர்க்க தரிசனம். நீங்கள் ஜெபிக்கிறது நிறுத்துங்க, தரிசா போய்விடும் எல்லா நிலமும். மழை இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம இருக்கிறனால தான் இந்த ஊர்லேயே மழையும் ஆசீர்வாதமும் அரிசியும் உண்டாகிறது. சாப்பிடுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்பா கொஞ்சம் பேர் இப்போ பிக்கப் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காவில் எத்தனை லட்சம் பேர் தெருவில் வாழ்கிறாங்க தெரியுமா? ஒரு கணக்கெடுப்பை நான் வாசிக்கிறேன். in America 6,50,104 people are living on the streets. 6 லட்சம் பேர் அமெரிக்காவில் வீடு இல்லாமல் தெருக்களில் வாழ்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? நம்ம ஊரில் அப்படி ஸ்ட்ரீட் வெல்ல கை விட்டு எண்ணிடலாம். தெருவில் படுத்து தூங்குறவன் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு சிலர். அமெரிக்கா பெரிய பணக்கார நாடு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 6 லட்சம் பேர் வீடு இல்லாமல். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்தியாவின் ஆசீர்வாதம் எங்கள் கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியாவில் 20 கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்களாம் இந்தியாவில். இன் இந்தியா, பட் யூ அண்ட் மீ ஆர் பிளஸட். நீங்களும் நானும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? தேசத்தின் ஆசீர்வாதங்களாக இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுனால சீக்கிரம் குறையும் பாருங்க.
20 கோடிங்கிறது 10 ஆகும், 5 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும். கடைசியில் சொல்லப்படும் ஒருவரும் சாப்பாடு இல்லாமல் தூங்குவதில்லை. காரணம், தேசத்தை ஆசீர்வதிக்கிற காரியம் என் கையிலும் உங்கள் கையிலும் இருக்கிறது பிரதர். அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே கடந்த 5 ஆண்டுகளில் ரேப் கேசஸ் மாத்திரம் 31,677 நடந்திருக்கிறது. நான் சொல்றேன், நம்ம ஜெபிச்சா குறைய போகுது. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் ஒன்னையும் பாயிண்ட் பண்ணி அடிக்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல மாத்திரம், போன வருஷத்துல மாத்திரம் டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? டாஸ்மாகோட விற்பனை எவ்வளவு தெரியுமா? 45,000 கோடி. 45,85,000 கோடி. அம்மா அட பாவிகளா, இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டானுங்களே. கவனிங்க, நாம் இவைகளெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க போறோம். நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம கையில தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென். திடீர்னு ஒரு வேனை எடுத்துட்டு கிளம்ப போறோம் டெல்லிக்கு. எத்தனை பேர் வரீங்க? ரெடியா இருக்கீங்களா? எப்பா இப்படியாவது டெல்லியை பார்க்கலாம் அப்படி வாங்க. போய் சுத்தி சுத்தி பார்லிமெண்ட்டை 4 சுத்தி அடிச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்வார்? எந்திரிச்சு நின்று எல்லாரும் எழுமி நின்று நாம் ஜெபித்து இப்பொழுது பார்லிமெண்ட்டை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா பாரு. ஆமென். அமித்ஷா தான் பைபிள் வாசிப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோகி ஆதித்யநாத் தான் காணிக்கை எடுப்பார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பார்லிமெண்ட்டே சபையா மாறிடும். ஆமென். மாறப்போகுது. தேசத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா கர்த்தர் நம்ம கையில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. ஜெபம் என்னும் ஆயுதத்தை தந்திருக்கிறார். நான் முழங்கால் படிக்கிட்டா பிசாசு நடுங்கித்தான் ஆகணும். சொல்லுங்க பிரதர், நம்பிக்கையோட சொல்லுங்க. ஆமென். நான் அறிக்கையிடுறேன், என் ஜெபத்தினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது பெருமையில சொல்லல, விசுவாசத்துல சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக வரலாற்றில் பெரிய பெரிய நாடுகள் இருந்தது. எகிப்தெல்லாம் சும்மா வேதமே சொல்லுது, அது எகிப்து தேசத்தை போலவும். அது அப்படின்னா எவ்வளவு பசுமையா இருந்திருக்கும். ஆனா இன்று எகிப்து பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறது. பாலைவனமா இருக்கிறது. வெறும் 3% தான் பயிர் வைக்கக்கூடிய இடமா இருக்குதான். மீதி அத்தனையும் மணல். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எழுந்தது. ரோம சாம்ராஜ்யம் என்று ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது. பாபிலோன் ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது. நல்ல கவனிங்க, இவைகளெல்லாம் விழுந்தது. இப்பொழுது தேசமாய் நம்மை எழுப்புகிறார் கர்த்தர். உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? ஒரு தேசம், ஒரு கண்ட்ரின்னு கூப்பிடுறாரு. ஒரு நாடு. இங்கே ஜாதின்னு இருந்துச்சப்பா, அதை போடுமா. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தப்பா பண்ணியிருக்காங்க. ஜாதி அப்படின்னு வந்தாவே நீங்க புரிஞ்சுக்கணும், அது தேசம் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிள்ல ஜாதியே கிடையாது. ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாராம்? தப்பா சொல்லக்கூடாது. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தானே படைச்சார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஏன் ரத்தமும் உங்க ரத்தமும் எப்படி இருக்கும்? சிகப்பா தான் இருக்கும். அவர் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றாரு, பிளட்டா தான் இருக்கும். எப்படி இருக்குமா? பிளட்டா தான் இருக்கும். அது பிளட் இல்லை, ரெட்டு. வாய் தவறி வந்துச்சு அவருக்கு. கவனிங்க, ஆண்டவர் நம்மை ஜாதியாய் உண்டாக்கவில்லை, நம்மை ஒரே அப்பாவின் பிள்ளைகளாக உண்டாக்கினார். நல்ல கவனிங்க. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களை காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ சொல்லலை. பைபிளில் இல்லவே இல்லை. அது நம்ம எல்லாம் சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்ல. எல்லாரையும் நம்ம நேசித்து எல்லாரோடையும் சமமாக வாழ்றது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ல. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். தேசம், இன்று ஒரு தேசம் நம்மை கர்த்தர் தேசமாய் மாற்றி இருக்கிறார். நான் சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் தெரியாத ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
பெரிய பெரிய நாடுகள்லாம் விழுந்த பிறகும் கர்த்தர் நம்மை எழுப்பி நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த தேசங்களை குறித்து பல ரிசர்ச் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை ஒரு தேசமாக எதற்காக எழுப்பினார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு தேசமாக அவர் குறிக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால், அவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நம்ம மீது ஒரு நோக்கம் வச்சிருக்கார். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள், நம்ம ஒரு முக்கியமான ஆள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தேசங்களுக்குள் ஒரு தேசம். பிரைஸ் தி லார்ட். தேசங்களுக்குள் ஒரு தேசம். இப்போ எத்தனையோ தேசம் இருக்கிறது, இந்தியா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இந்த தேசத்துக்கு உள்ள ஒரு தேசமாய் நம்மை வைத்திருக்கிறார், ஒரு நாடாக வைத்திருக்கிறார். சபை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஒரு நாடு. என்னையா நாடுங்கிறீங்க? ஆமாம், பைபிள் சொல்லுது, உண்மையாகவே சொல்லுது. உங்களை பார்த்து நீங்கள் ஒரு தேசம் என்கிற சபைக்கு அவ்வளோ முக்கியம். சபைன்னா இந்த கட்டடம் இல்லை, நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற ஏரியூரில் கட்டுற கட்டடம் இல்லை முக்கியம், நீங்களும் நானும் தான் சபை. சொல்லுங்க ஆமென். நான் அழகான ஒரு கட்டடம் கட்டி வச்சுருக்கேன்னு வைங்களேன், ஒரு ஆள் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் அந்த சபை? நான் வேணா இப்படி சொல்லிட்டு இருப்பேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. என் வீட்டில் கூட யாரும் வரமாட்டாங்கன்னு வைங்களேன், நான் மாட்டேன்னா நிற்கணும். ஒரே தனி மரமாக இருந்த என். அப்போ நீங்கள் தான் சபை, உங்களுக்கு தான் ஒரு முக்கியம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு தான் பேர் என்ன தெரியுமா? எக்லீசியா. என்ன லிசியா? என்ன பாஸ்டர் எப்போ பேர் மாற்றினீங்க எனக்குன்றீங்க? எக்லீசியா என்று கிரேக்க பதில் சொன்னால் கால்டு அவுட் பீப்புள். நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். என்ன உங்களுக்கு ஆண்டவர் பேர் கொடுத்துருக்கார் பாருங்க. நீ யாரு? அழைக்கப்பட்டான், கால்டு அவுட், வெளியே. ஆமென். பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, கலாச்சாரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்துட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒரே சமுதாயம், வெளியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. நாட்டுக்குள் ஒரு நாடு வைத்திருக்கிறார். நம்ம ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரி, நம்ம ஒரு ஸ்பெஷல் தேசம். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தேசம்? ஒரு விசேஷமான ஸ்பெஷல் தேசம். நிறைய சொல்லணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக கூட்டமாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதிங்கிற இடத்துல பரிசுத்த என்னன்னு போடலாம், தேசமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் போடுப்பா, அது ஏன்னா உறுதிப்படுத்திடலாம். இங்கிலீஷில் போட்டேன்னா கரெக்டாக சொல்லிடுவேன் நான், ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் நம்மளை பற்றி. போட இருக்கா? என்ன டிரான்ஸ்லேஷன் மாதிரி? மெசேஜ். சூப்பர். பட் யூ ஆர் த ஒன்ஸ் chosen by God, chosen for the high calling of priestly work, chosen to be a holy people, God's instrument to do his work and speak out for him, to tell others the right and day, night and day difference he made for you. அங்க மேல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? என்ன பட்டிருக்கு? holy. சொல்லுங்க, holy people, chosen holy people. அது வேற இடத்துல வேற டிரான்ஸ்லேஷன்ல NIV போடுமா? NIV இருந்தா போடு. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? you are a chosen people. நீங்கள் தேசம், அழைக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே ஒரு நாடு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இந்தியாவுக்குள்ள ஒரு நாடுனா அது எதுதான்? சபை. எல்லாம் சொல்லுங்க, சபை என்பது என்னது? தேசத்துக்குள்ளேயே ஒரு தேசம். Praise the Lord. Hallelujah. இந்த தேசத்துக்குள்ளேயே ஒரு தேசம்.
சுருக்கமாக ஆனால் முக்கியமான காரியத்தை நான் சொல்லி தர போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த காரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறொரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். 26 வேகமாக வாசிங்கம்மா. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கினார். மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் ஜீவன்களையும் அனைத்தையும் பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். லிசன் 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 லிசன். கர்த்தர் இங்கு ஒரு ரூல் வைக்கிறார். என்னது? என்ன ரூல்? நீங்கள் பூமியை ஆள கடவீர்கள். என்ன கடவீர்கள்? ஆண்டவர் இந்த பூமியை ஆளுவதற்கு ஒரு நமக்கு ஒரு பெரிய உரிமை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? ஆளுகை செய்வது. எல்லாம் சொல்லுங்க. ஆளுகை செய்வது. வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்ன செய்வது? ஆளுகை செய்வது. ஆனா என்னாச்சு? பிசாஸ்ட இதை கொடுத்துட்டான். அவன் வந்து சொன்னான், நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். அவன் வந்து சொல்லுவான், பிசாசு தம் அடிச்சு பாரு, சும்மா அப்படியே சொர்க்கமே தெரியுதில்லை உனக்கு, அப்படி இழுத்து உள்ள விட்டுட்டு பிசாசு வந்து சொல்லுவான், டே ஒரு பெக்கு போட்டு பாரு. எப்படி போட்டு பாரு? அது இப்படி சொல்லுவான், போட்டு பாரு. சும்மா அப்படியே ரோடு ஒருத்தன் அப்படிதான் ரோடு போட்டோன்ட்டான். ஏய், ரோடை ஆட்டுறது யாருடா? நாங்க ஏன்டா ரோட்டை ஆட்டுறோம்? நீ ஆடிக்கிட்டு இருக்குற, என்ன போய் ரோட்டை ஆட்டுறது யார் தான்? பிசாசு சொல்லுவான், தப்பா இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஆமா, எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இதனால ஆதாம் என்ன செஞ்சுட்டான்? ஆளுகையே விட்டு கொடுத்துட்டான். இவன் கையில எல்லாத்தையும் ஆண்டுக்கோடா, இதை நீ ஆளுக்கோ, மச்சங்கள் ஆண்டுக்கோ, கடல் உங்ககிட்ட கட்டுப்படும், எல்லாமே இயற்கையே உனக்கு கட்டுப்படும், நீ ஆளுகை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தா சும்மா இருக்க வேண்டியது தானே? நாங்கள் ஃப்ரூட் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு எதை சாப்பிட போகிறோம்? ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு வரலாம். வாங்க மாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுச்சு. முடிக்கிறான், யாருன்னு தெரியல. மாமா வாங்க ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு வரலாம். அவன் 2 போட்டு ஃப்ரூட் சாலட் வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. அவர் நேரம் போயிட்டார் கூடவே. நல்லா புசிப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப பழப்பழனும் புசிப்புக்கு இன்பமாய் இருக்கிறதே. அவர் இன்பமாய் இருக்கிறது மொத்தையும் விற்று கொடுத்துட்டேன். ஆளுக போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டு வந்த ஆண்டவர் விட்டாரா? விடலை. வாசிக்கலாம். இப்போ அதே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவையும் ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, கர்த்தர் மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. வாசிமா. ஆசீர்வதித்து நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஆமென். நல்ல கவனிங்க, கர்த்தர் மறுபடியும் நோவாவை கூப்பிட்டு அதே அதிகாரத்தை மறுபடியும் கொடுக்கிறார். நல்லா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் நம்மளை தள்ளுறதில்லப்பா. நல்லா கவனிங்க, அந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வாசித்தேன். ஆண்டவர் ஒவ்வொரு சந்ததியில் ஒவ்வொருத்தனை எழுப்பினார். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்களேன். மெத்துசாலாவை எழுப்புறாரு. நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால தான் அப்படியே சொல்லிடுப்பார். யாரேதுவை எழுப்புகிறார், அப்புறம் ஈனோஸை எழுப்புகிறார்,
அவன் கர்த்தரோடு நடந்தான், நடந்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்படி சந்ததியில ஒருவர்த்தனை கர்த்தர் எழுப்பிட்டு வர. குடும்பத்துக்கு ஒரு ஆளா இருக்கீங்களா? ஹலோ, குடும்பத்துக்கு ஒரு ஆளாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒரு பயவுள்ள ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான், ஏசுநாதரை சொன்னாவே திட்ட வரான், அடிக்க வரான்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது எனக்கு தெரியுமா? ஆளுகை சேர்த்துக்கு தான். ஒரு நாள் அவன்லாம் லைனாக முட்டி போட்டுனுப்பான். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சாமுவேல் ஐயா அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? தோத்துறோம். அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணி எல்லாரையும் அபிஷேகம் பண்ண அவன் அந்நிய பாஷையில் பாடி பேசிட்டு கிடப்பான் சகோதரர்கள்லாம். ஆமாம், ஒரு அல்லையா சொல்லுங்க. ஏன்னா அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எத்தனை முறை விழுந்தான் பாருங்க, அத்தனை பேரும் கடைசியா நோவாவை தூக்கி நிறுத்தி சொல்றாரு, நோவா எந்திரா, ஒன்னால தான் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. என்ன தந்த வாசிங்க, அதே அதிகாரத்தை திருப்பி தர. மச்சங்களுக்குள்ளே உனக்கு வல்லமை இருக்கிறது, நீ ஆண்டுகொள். எல்லாம் சொல்லுங்க, வலது கருத்தை ஊத்தி சொல்லுங்க, ஆண்டுகொள். சபை இன்று தேசத்துக்குள் ஒரு தேசமாக இருக்கிறது. ஆண்டவர் சபையை பார்த்து என்ன சொல்றாரு? பேதுரு சொல்லி தராரு. சபையை பார்த்து என்ன சொன்னாரு? You are a nation. சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு தேசம். எல்லாம் சொல்லுங்க, சபை ஒரு தேசம், தேசத்துக்குள் ஒரு தேசம். இந்த தேசம் தான் இப்போ நம்ம பிரதமருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த தேசம் தான், இந்த சபை தான் இந்த தேசத்துக்கே சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேசம் தான் நம்ம கிட்ட கடன் வாங்குறாங்க எல்லாரும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நாம தான் சமாதான காரணர்கள். நம்ம போனா சமாதானம், வந்தா சமாதானம், சண்டையே நிறுத்திடுவோம்ல. ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப தேசத்துக்குள் இந்த தேசத்தை வைத்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஆண்டுகொள். இந்த வருஷம் உன் வாயில கர்த்தர் வல்லமையை தந்திருக்காரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் சபையை ஒரு தேசமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே என்ன? தேசத்தை ஆசீர்வதிப்பேன், நீ என்னத்தை பங்கிடுவாய்? கொள்ளைகளை பங்கிடுவாய், ஆசீர்வாதத்தை பிரிச்சுக்குவ, பயங்கரமாய் நீ எழும்புவ, உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறேன்னு சொல்லிட்டார. நம்ம தான், நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்ப தேசத்தை போல கர்த்தர் ஒரு சபையை எழுப்ப போகிறார். ஒரு அதிகாரமுள்ள சபையாக, ஒரு ஆச்சரியமான சபையாக. நம்முடைய சபையில் இந்த வருஷம் நடக்க போகிற காரியங்களை நான் இப்போ பட்டியலிட்டு காமிக்கிறேன். கேன்சர் கட்டி உடைந்து ஓட போகிறது. ஏன்னா ஒரு டாக்டரின் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணா கை கால் விழுந்தவன் எந்திரிச்சு நடப்பான். ஏற்கனவே அதை கண்டிருக்கிறேன். ஏதோ இங்கொன்னு அங்கொன்னு நடக்க போறதில்ல. இந்த வருஷம் என் வாயில கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நான் பேச ஆரம்பித்த உடனே கர்த்தர் வெளிப்படுவா. அவர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின் பேரில் பேச ஆரம்பித்த உடனே, நான் மாத்திரம் இல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எக்யூப் பண்றதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்க வாயில அதிகாரத்தை தந்திருக்கிறார். தயவு செய்து யாரோ எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஓடி போய் தலையை நீட்டாதீங்க. கர்த்தர் உங்க வாயில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசை பார்த்து எப்பவுமே நீங்க நடுங்குனீங்கன்னா அவனுக்கு இந்த சொல்லுவாங்களே நாய் கதை, இந்த கொலைக்கிற நாய் இருக்கு பத்தியலா, அது நீங்க பயப்படுற வரைக்கும் தான் அது கொலைச்சிட்டே வரும் அப்படின்னு பின்னாடியே வரும். அப்புறம் நீங்க பயப்படுறத பார்த்து நீங்க திருப்பி பார்த்து அப்படின்ன உடனே அப்படின்னு அது ஓடும். பிசாசு கதையும் அதுதான். எப்படிங்க? பிசாசு கதையும் அது. நீ பயப்படுற வரைக்கும், நடுங்கிற வரைக்கும் அவனுக்கு கொண்டாட்டம். நீ திரும்பிக்கிட்ட ஏய் பிசாசே அப்படின்னு உடனே அது என்னன்னா நாயை அப்படி வாழை சுருட்டி உள்ள வச்சுட்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? எங்க செய்றீங்க? இந்த காதில் வாங்கி அதுக்கும் திட்டு வாங்கணும்னு கம்முன்னு இருக்கீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருக்கிறீங்க. ஐயா இதெல்லாம் பயங்கர டீப் சத்தியம் ஐயா. தயவு செய்து இது அதிகாரத்தை கர்த்தர் மறுபடியும் இந்த தேசத்துக்குள்ள கொடுத்துருக்கார். நோவாவுக்கு தந்தது போல வாலிப தம்பிமார் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன், அதிகாரத்தை கையில எடு. ஒரு ஆமென் சொல்லு. அதிகாரத்தை எதுல எடு? கையில எடு. கர்த்தர் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இதுக்கு பேரே என்ன தெரியுமா?
டொமினியன் மேண்டேட்டாம். இதை இப்போ நான் ரிசர்ச் பண்ணும்போது தேவ ஊழியர்கள் சொல்றாங்க, டொமினியன் மேண்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகையின் அதிகாரம். ஹலோ, நம்ம ரொம்ப நாளா தெரியாம இருந்தாங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துக்கிறார் ஆளுகை செய்யும்படி. அல்லையோ சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடு அப்படின்னா மூடிடுவான். நீங்க போய் அந்த கடையில சுத்தி சுத்தி வந்து மூடுன்னு சொல்லுங்க. அல்லையா? சுத்தி சுத்தி வந்து அந்த கடையா மூடு அப்படின்னா மூடிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை கடையுங்க, நீங்க வேற என்ன தப்பா பார்க்காதீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? கடையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடையை மூடு அப்படின்னா என்ன பண்ணோம் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். போயிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. என்ன அதிகாரம் வாயில் இருக்கிறது. அரசாங்கம் சொல்லுவோம் 500 கடைகளை மூடுவோம். எங்க மூடிக்கிறேன்னு காமிச்சேன்னா காமிக்க முடியாது. அதனால ஏன்னா மூணு தானே. ஆனா நான் சொன்னா மூடிதான் ஆகணும். நான் உங்களுக்கு அதுக்கு சாட்சி சொல்றேன். நம்ம சர்ச்சு பக்கத்திலே ஒரு 100 அடி தூரத்தில் ஒரு டாஸ்மாக் இருந்துச்சு. சுற்றி சுற்றி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணுமா இல்லையா? ஆமாம், இயேசுவே டாஸ்மாக்கை மூடும், டாஸ்மாக்கை மூடும். உடனே அரசாங்கம் ஏய் ஹைவேல இருக்கிற அத்தனை டாஸ்மாக்கை மூடு போடுங்க. ஒரு அல்லேலூயா. மூடுவானா மூட மாட்டானா? இப்போ உள்ள போய் சுற்றி சுற்றி வர போகிறோம். ஆண்டவரே டாஸ்மாக்கை மூடு மூடு. அவன் நினச்சி குஷ்டு கத்திங்கிறான் பொழுது. நமக்கு தான் தெரியும் என்ன குடிச்சுக்கிறோம். சொல்லுங்க, என்ன குடிச்சிருக்கோம்? ஆவியை குடிச்சிட்டு வந்து நிற்கிறோம். பாவி பயலுக்கு எங்கே தெரியுது? நான் போய் சொல்லுவேன், ஏய் மூடு, நான் தண்ணியை போட்டு இங்கே வந்து ராவ என்ன பண்ணி. நமக்கு தான் தெரியும் ஆவியில் நிரம்பி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு. நல்ல சொல்லுங்க. அதிகாரம் இந்த வருஷம் தேசங்களுக்குள்ள ஒரு தேசமா என்னை வைத்திருக்கிறபடியினால் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க பிறந்தவன் நான். என் கையில கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு அதிகாரி நீங்க தான். உங்க வீட்டுக்கு ஆசாரியன் நீங்க தான். நீங்க உங்க வீட்டை ஆசீர்வதிச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நீங்க உங்க வீட்டை போய் ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லணும். ஆமா, வீட்டுக்குள்ள போகும்போதே முணுமுணுத்துட்டே போனா எப்படி? என்னத்த வீடு இது அப்படின்னு போனீங்கன்னா அந்த வீடு விளங்காது. நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டில் இயேசு இருக்காரு, இந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரு, நான் போகும்போதே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்று சொல்லுங்கள். வீட்டை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்க கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. கடன் நீ வாங்க மாட்டாயா? ஆண்டவர் அதான் சொல்ற, கடனே வாங்க மாட்ட. நீ இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ கடன் கொடுப்பாய் அப்படின்னா எவ்வளவு வச்சிருப்பீங்க? எக்கச்சக்கமா வச்சிருப்பீங்க. அல்லேலூயா. இதை சொல்றதும் இல்லை, அதை கத்துக்கிறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது நீ விதைச்சாதான் அறுப்பேன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறோம்? அதனால தான் நான் கொடுக்கறத பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அளவில்லாம விதைச்சு பாருங்க, எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. வேதம் சொல்லுது விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை. விதைப்பும் இருக்கும், அறுப்பும் இருக்கும். விதைக்க 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 அறுத்துட்டே இருப்போம். ஒரு அல்லையா சொல்லுங்க. என்ன ஃபீல்டில் விதைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நம்ம ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீல்டு. ஆமென் சொல்லுங்க. நம்ம நம்ம ஊழியம் என்பது மிக சிறந்த ஊழியம். நீங்க எக்கச்சக்கமா விதைக்கலாம், எக்கச்சக்கமா இருப்பீங்க. ஒரு ஆமென். கரங்களா சேர்த்து ஒரு அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார்? பெரிய காரியம். ஆமென் சொல்லல? பெரிய காரியம். ஹல்லேலூயா. என்ன காரியம்? பெரிய காரியம். கர்த்தர் உனக்கு எனக்கு பெரிய காரியத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கவனிங்க. இப்போ அவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறாருன்னா எப்படி கொடுப்பாராம்? எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை எனக்கு காண்பிச்சார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:7. இன்னைக்கு யாருக்குமே தூக்கம் வராது பாருங்க. நம்மை அவரோட கூட எழுப்பி எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி. இல்லம்மா 2:7 எபேசியர் 2:7 வாசி. வரவிருக்கும் காலங்களில் அவர் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்ம மீது நம்முடைய கிருபையின் மகத்தான ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு இருக்கப்பா. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தை அவர் என்ன செய்ய போறாராம்? கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய கிரேஸுக்கு அளவே இருக்காதான். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய பணக்காரன் அர்த்தம். கிருபையில் கர்த்தர் பணக்காரனா இருக்கிறாரு, அதை உங்களுக்கு தராரு, கிருபையை தருகிறார். சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி. கிருபையின் ஐஸ்வர்யம் பெருக போகிறது. ஆமேன். கிருபையின் ஐஸ்வர்யம் பெருக போகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்கப்பா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகளில் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. வாசிங்க பார்க்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. என ஐஸ்வர்யமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தரவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்காரு. அதை மனுஷனால கெஸ் பண்ண கூட முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், மனுஷன் உங்க ஆசீர்வாதத்தை கெஸ் பண்ண கூட முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்காரு. அவ்வளவு அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்காரு. அவ்வளவு அதிகாரத்தை நீங்க வாயில இந்த வருஷம் நீங்க பேசலன்னா நான் பெரம்பெடுத்துட்டு வருவேன். ஏன்னா நாங்கள் அவ்வளோ சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. வார்த்தையை தயவு செய்து வாயில பேசுங்க. பேசினப்போ தானே உலகமே உண்டாச்சு. ஆமென். மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னாரு. எல்லா மீன் திமிங்கலம் எல்லாமே உண்டாயிடுச்சு. வானத்து பறவைகள் தங்கள் திரளாய் ஜனிப்பிக்க கடவுதுன்னாரு. உண்டாச்சு. நீங்க சொன்னாதானே வரும். ஆமென். நீ போய் இன்னைக்கு சொல்ல போறீங்க, நாங்கள் இன்று பிரியாணி செய்வதற்கு சீரக சம்பா பெருக கடவுது. சொல்லுங்க, வருமா வராதா? வரும். நான் சும்மா இதை கதை சொல்ல, நிச்சயமாய் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் பிரியாணி செய்ய போறீங்க? இன்னைக்கு செய்ய போறீங்க. உங்களுக்கு சீரக சம்பா வேணா சீரக சம்பா தான். அப்புறம் என்னது இருக்கு? பாஸ்மதினா பாஸ்மதி தான். அப்புறம் புல்லட் இறங்கிருங்க. புல்லட்டு அம்புட்டு பேரும் புல்லட்டு தான். போகட்டும். கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் நம்ம வாயில வல்லமையை வச்சிருக்கிறார். அந்த வல்லமையை திரும்ப அவர் வச்சிருக்கிறார். திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறார். அவர் நோவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஆதாமு கொடுத்த வல்லமையை திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்துறேன்டா, நீ ஆண்டு கொள்வாய். தெருவில் நடந்தா நான் ஆளுகை செய்வேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக நான் எழும்புவேன். எனக்கு அவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு பேரே ஆதிக்க ஆணை, டொமினியன் டிக்ரி. இது பைபிள்ல இருக்கு. ஆளுகையின் ஆணை. எல்லாம் சொல்லுங்க, ஆளுகையின். நான் இதை கண்டிப்பா உங்களுக்கு டைப் பண்ணி பிரிண்ட் அடிச்சு தருவேன். இதுக்கு பேரே ஆளுகையின் ஆணை. எல்லாம் சொல்லுங்க, ஆளுகையின். அதுவும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எல்லாம் குறித்து வச்சுங்க. ஆதியாகமம் 1:26 29 வரைக்கும் வீட்டில் போய் நல்லா பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஆளுகையின் ஆணை இதுக்கு பேர். என்னது? நீ ஆண்டு கொள்வாய்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? அதை செய்யுங்க. எல்லாத்து மேலேயும் ஆளுகை செலுத்துங்க. உங்க ஃபைனான்ஸ் மேல ஆளுகை செலுத்துங்க. உங்க பணத்தை நீங்க ஆளணும். பணம் உங்களை ஆளக்கூடாது. பிசுக்கி பிசுக்கி ஐயோ இதுக்கு பத்திலே. நோ, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இனி பிசுக்கி பிசுக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தருக்காக இறைக்கிற ஆள், ஏழைகளுக்கு கொடுக்கிற ஆள், நான் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கிற ஆள். என்ன என் வாயில கர்த்தர் டொமினியன் தந்திருக்கிறாரு, அதிகாரம் தந்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் ஊர் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவற்றையும் ஆளுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை அவர் கையிலே நம் வாங்கிக் கொள்கிற ஒரு வல்லமையாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே அதை நாம் பெற்றவர்களாக எடுத்து அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் வருகிற நாட்களில் இது தொடர்ந்து உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஏன்னா டொமினியனை பற்றி சொல்லி கொடுத்து உங்களை ஒரு பெரிய பணக்காரன் ஆக்குற வரைக்கும் நான் விட போகிறதில்ல. எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யவானா மாற்ற போகிறேன். பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவான். அப்புறம் ஃபினான்ஷியலில் நீங்கள் ஐஸ்வர்யமானா இருக்கணும். அப்புறம் சொல்லுங்கள், சுகத்தில் யாரோ சொன்னீங்க, ஹீலிங்கில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். நோயே உங்களுக்கு வரக்கூடாது, வரும், ஆனால் துரத்துறதுக்கு உங்கள் வாயில் வல்லமை. சொல்லுங்கள் எல்லாரும் ஆமேன். நான் ஒரு பாஸ்டரை சந்தித்தேன். அவர் ஜம்மு காஷ்மீரில் ஊழியம் செய்கிறார். சொல்லி முடிச்சிடுறார். அவர் இங்கே வேலூருக்கு வந்திருந்தார். அவர் ஒரு மலையாளி. அவர் பேரை மறந்துட்டேன், அதனால் பேர் சொல்ல தெரியல. அவர் வந்து சொன்னார், ஒரு நாள் எனக்கு உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு சார். அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த டயக்னோஸ்டிக்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்கெல்லாம் பார்த்துட்டு உடம்பு ரொம்ப அரிக்குதுன்னா, டே நீ டயபெட்டிஸ் செக் பண்ணி பாரு, சுகர் எவ்வளோ இருக்குன்னு பாரு. போய் பார்த்தா 450. இவர் ஊருக்கு போயிட்டார், பஞ்சாப் போயிட்டார். பஞ்சாப் போய் இவருக்கு என்ன பண்ணு தெரில, எனக்கா சுகரா? அவர் மிலிட்ரி மேன் வேறு, மிலிட்ரியிலேருந்து வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தவர். என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நேராக போனார். போய் முதல் நாள் சொன்னார், டயபெட்டிஸ், இயேசுவின் நாமத்தில் சுகர் என் சரீரத்திலேருந்து இப்பொழுது இந்த தரைக்குள்ளே போவதாக ஜெபம் பண்ணார், கட்டளையிட்டார். மறுநாள் போய் பிளட் செக் பண்ணுறாரு, 450. என்னடா இது குறையல. ரெண்டாவது நாள் வராரு, இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற சர்க்கரை இப்பொழுது இந்த மரத்துக்குள்ளே போவதாக. சரி, ரெண்டாவது நாள் போய் செக் பண்ணுறாரு. எவ்வளோன்னு? பயங்கர விசுவாசம் உங்களுக்கு. 450. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரே, நான் நல்லா தானே கட்டளையிட்டு சொல்கிறேன். மூணாவது நாள் அந்த அம்மா பார்த்துச்சு, சார் நேத்தான் சார் வந்து செக் பண்ணீங்க, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும், போங்க. அன்றைக்கும் போய் செக் பண்ணால் எவ்வளோ இருந்துச்சு? 4வது நாள் போனார் பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், என் சரீரத்துக்குள்ள டயபெட்டிஸ் நீ இருக்கவே முடியாது. இது தேவனுடைய சரீரம். இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே போச்சா? எப்படி போச்சு தெரியும் உங்களுக்கு? கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. போய் செக் பண்ணால் அந்த அம்மா சொல்லுது, சார் ஏன் சார் நேற்று தானே சார் 3 நாள் தொடர்ந்து செக் பண்ணிக்கிறீங்க? அதே தான் சார் இருக்கும், நீ செக் பண்ணுமா. நீ சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா பிளட் எடுத்துச்சு, போட்டு செக் பண்ணுச்சு. எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? 120. ஒரு இல்லையா சொல்லுங்க. வார்த்தையில் வல்லமை இருக்கு. நீங்கள் உங்கள் உடம்பை கட்டுப்படுத்துவீங்களா, உங்கள் உடம்பு உங்களை கட்டுப்படுத்துமா? உங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்துகிறவர் நீங்களா இருக்கட்டும். சொல்லுங்க, உங்கள் வார்த்தையினால சொல்லுங்க, நான் சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். வியாதி என்னை கட்டுப்படுத்த முடியாது. வியாதி வரும், என்னை சரிப்படுத்தும், அது போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லு தம்பி, ஒரு அல்லையா சொல்லு, ஆமேன் சொல்லு. கர்த்தர் உன் சரீரத்திற்கு அதிகாரியா இருக்கிறார். முடிந்தது, எல்லாம் சொல்லுங்க, முடிந்தது, முடிந்தது. என் துக்க நாட்கள் முடிந்தது. நான் இனி சுகமாக இருக்க போகிறேன். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் சுகமாக இருக்க போகிறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கட்டும். 2000ஆவது ஆண்டில் ஒரு முறை இதே போன்ற ஒரு குளிர் நாட்களில் மார்ச் மாதம் நம்முடைய இந்த உயிர்த்தெழுந்த நாள் வரும் தெரியுமா? உயிர்த்தெழுந்த நாள் கூட்டம் நடக்கும்போது அப்பா நடத்தின சபைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் 2001. அப்போ அங்கே போயிருந்தா எங்கள் சபையின் மேலே, அப்பா கட்டின சபைக்கு மேலே அந்த மொட்டை மாடியில் ஒரு ஐயா, ஒரு 60 வயது தாண்டினவர் படுத்து தூங்கி கொண்டிருந்தார். என்ன ஆச்சு அவருக்கு? அங்கே படுத்தவர் அந்த குளிர் அவரை தாக்கி ஒரு கையும் காலும் சுத்தமாக வரல. இதை பார்த்த மற்றவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க அவர் கை காலை பேண்ட்லாம் மாற்ற முடியலன்னு. உடனே அவர் குடிச்சிருக்கார் போது, குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துங்க.
நாங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் போய் பார்க்குறோம். மாடியில் அவர் படுத்து ஒரு கை வராமல் கால் வராமல் அப்படியே கிடக்கிறார். எங்களுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு, சபைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு. டக்குன்னு அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வண்டி எடுத்து நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்தோம். ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ளே வருது, உணர்வு வருது, இப்போ ஜெபம் பண்ணு. நான் அவருக்கு அப்போது அங்கே அவர் மேலே கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் இவருடைய கையும் காலும் இப்பொழுது சரியாகுவதா அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசம் இல்லை, கொஞ்சம் அப்படி தடுமாறுது, என்ன பண்ணுறேன்னு தெரில, திரும்பி பார்த்தா என்ன நடக்குமோன்னு தெரிலன்ட்டு வெறுன்னு நடந்து வந்துட்டேன். இறங்கி நடந்து வந்த உடனே இன்னொருத்தருக்கு ஓடி வந்துச்சு, சார் அவர் இறங்கி பின்னாடி உங்கள் பின்னாடியே இறங்கி வந்துட்டார் சார், கீழே உங்கள் பின்னாடியே ஓடி. அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? இன்றும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். நாம் சேர்ந்து நிற்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை வைத்திருக்கிறார். இந்த நாடு என்ன கட்டளை இடுதோ